பிரியாணி டேஸ்ட் கொண்டாங்க. எப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது போலயே. நல்லா இருக்கு, நான் நிறைய சாப்பிடுவேன். நம்ம என்னதான் பிரியாணி போட்டாலும் இந்த கல்யாண வீட்டுக்காரங்க செய்யற மாதிரி அந்த வாசம்லாம் வரமாட்டேங்குன்னக்கா. ஆமாடி, வீட்டில் செய்யறது வேற டேஸ்டா இருக்கு, ஹோட்டல்ல கடையில எல்லாம் செய்யறது வேற மாதிரி இருக்குல்ல. நானும் செஞ்சு பார்க்க இதே மாதிரி வரமாட்டேக்கே. அப்பனா சமையல்காரங்கிட்ட தான் போய் எப்படி செய்யணும்னு கேட்கணும். ஆமாடி, ரோசனை நல்லா இருக்கு, போய் சமையல்காரன்ட்ட போய் கேட்டு வந்துடட்டா. நீங்கள் கேட்டாலும் நம்மளால அப்படி செய்ய முடியாதுக்கா. நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா ஆஞ்சி கழுவி சுத்தமாக போடுவோம். இவங்க அப்படியே தண்ணிக்குள்ளே எடுத்து முக்குவாங்க, மொத்தமாக சேர்த்து வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் தோலை உரித்து நம்ம வெட்டிக்கிட்டு சுத்தமாக செய்யணும்னு நினைப்போம். இவங்க அப்படியே போடுவாங்க கழுவிட்டு. அதெல்லாம் போடுறதுனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல். கறியில் நம்ம தோலெல்லாம் போட மாட்டோம், இவங்க தோலுகள் எல்லாத்தையும் அள்ளி போடுவாங்க. அதனால தான் அந்த ருசி வருதுக்கா. என் வீட்டு பிள்ளைலாம் தோல் கடந்து திங்காதுப்பா. ஒரு தோல் கண்ணில் பாத்திரக்கூடாது. ஐயோ எம்மோ, எனக்கு பிரியாணி வேண்டாம், இது ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இல்லைன்னு பழக. நம்ம செய்கிறது அதனால தாங்க டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேக்கி. பிள்ளைகளும் சாப்பிட்டாளுங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாருன்னு பார்த்தா அந்த மனசு இந்த நேரம் பார்த்து ஊரில் இல்லாமல் போயிட்டாரே. ஏன் லட்சுமி அக்கா, சேகரன் எங்கே போயிருக்காரு? அவர் இப்போ வாத்தியார் ஆயிட்டார்ல, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போயிருக்காரு. அப்படியா? பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டாராக்கும். எந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு? அதானே, ராத்திரி போல எந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போல. பெரிய பெரிய ஆபீசர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க போயிருக்காரு. எங்க வீட்டுக்காரர் வேலை பார்க்காருல்ல, அதே மாதிரி ஒரு ஆபீஸ் வேலூர்ல திறக்காங்க. அந்த ஆபீஸ்ல உள்ள ஆட்களுக்கெல்லாம் வேலையே தெரியாது, அதை எங்க வீட்டுக்காரர் போய் சொல்லி கொடுக்க போயிருக்காரு. அப்படியே சங்கதி, உங்க வீட்டுக்காரர் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, இந்த பாடம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அதனால அவர் தான் சொல்லி கொடுக்க முடியும். அதனாலதான் ஆபீஸ்ல இருந்து டிக்கெட்லாம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஐயோ கடவுளே, உலகம் தெரியாத பிள்ளையா இருக்காங்களே, இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? பரவாயில்லையேக்கா, சேகரன் இந்த அளவுக்கு முன்னேறிட்டாரே. அவருக்கு திறமை நிறைய இருக்குட்டி. இந்த ஆபீஸ்ல உள்ளவனுங்க தான் மதிக்க மாட்டேக்கானுங்க. இப்பதான் அவர் திறமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு போல. தெரியட்டும், நல்லபடியா தெரிஞ்சு இவர் மதிப்பு அங்க ஆபீஸ்ல உயரட்டும். அப்பதான் உங்களுக்கும் நல்ல ப்ரமோஷன், சம்பள உயர்வு அது இதுன்னு கிடைக்கும். ஆமாடி, சம்பளம் கொஞ்சம் கூட கிடைச்சதுன்னா நல்லா கடன் அடைச்சிடலாம், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடலாம், தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், வீட்டையும் நல்லா பார்த்துக்கிடலாம். சரி பார்ப்போம். நெட்டச்சி, லட்சுமி அக்கா வீட்டுக்காரும் எங்கள் வீட்டுக்காரும் வெளியூரில் வேலைக்கு போயிருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே காணும்? நீ ஏன் கூட்டிகிட்டு வரல? எப்பவும் உங்க கூட வருவார்ல, இன்னைக்கு எங்கள் ஆளையே காணும். உடம்பு கிடம்பு சரியில்லையாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சரி, போகும்போது பிரியாணி கொண்டு போய் கொடு. என்ன ஏக்கா, அந்த மனுஷனும் வெளியூருக்கு தான் போயிருக்காருக்கா. அப்படியா? உங்கள் வீட்டுக்காரர் வெளியூருக்கா போயிருக்காரு? ஆமாக்கா, ஏதோ மீட்டிங் போறேன்ட்டு போயிருக்காரு, பெங்களூருக்கு போயிருக்காரு. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாக்கும். அதுவும் ஒரே நேரத்தில் சில்பா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றா கிளம்பி போயிருக்காங்க பாரு. ஒன்னெல்லாம் போலக்கா, எல்லாம் தனித்தனியாக போயிருக்காங்க, வேற வேற ஊருக்கு. அதைத்தான் சொல்லுதேன் டி, ஒரே நேரத்தில் எல்லாரும் போயிருக்காங்கல்ல, அதை சொல்லுதேன். அப்படி சொல்லுதீங்களா? சரி சரி. செல்வி, எனக்கு என்னமோ இதில் டவுட்டாக இருக்கு செல்வி. இவங்க 3 பேர் சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாங்களோ? என்ன சொல்லுதே, 3 பேர் சேர்ந்து ஒன்றா போயிருப்பாங்க எங்கேயோ? அப்படித்தான் தோணுது. என்ன இருந்தாலும் இவங்க பெங்களூருங்காக, அவங்க வேலூருங்காக, மாலை எந்த ஊருன்னே தெரியல, எங்கேயோ போயிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு, 3 பேர் சேர்ந்து போய் சொல்லிட்டு எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு நான் நினைக்கேன். கேட்ருமா? வேண்டாம் செல்வி, விடு, அவங்களுக்கே தெரியலல்ல, போய் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இவங்களுக்கும் பாவம் தெரியாம கிடக்காக, பிறகு நம்ம சண்டையில துட்ட மாதிரி ஆயிரும். அதனால அமைதியா இரு, போயிட்டு வரட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம சண்டையை தூண்டி விடுவோம். சரி, சாப்பிடு. எப்படி சாப்பிட முடியும் செல்வி? உங்க எல்லார் இலையிலையும் பீஸ் இருக்கு, எனக்கு மட்டும் பீஸே வரலையே. பிரியாணியில பீஸ் இல்லாம எப்படி சாப்பிட? அடுத்த ரவுண்டுக்கு சோறு கொண்டு வரும்போது பீஸ் போடுப்பான்னு கேளு, போடுவான். இந்த ரவுண்ட்ல சாப்பிடும் போதே போடல, அடுத்த ரவுண்டுக்கு அவன் எப்படி போடுவான்? எல்லாருக்கும் ஒரு பீஸ் தான் போடுவானுங்க. அண்ணாச்சி, என்னம்மா? பீஸ் போடுங்க அண்ணாச்சி, எனக்கு மட்டும் பீஸ் போடாம போயிட்டீங்க. ஏம்மா, நான் போட்டேம்மா, பீஸ் போட்டேன், எல்லாருக்கும் போட்டேன், உனக்கும் போட்டேன், நீ தின்றுப்ப. என்னது, நான் தின்றுப்பேனா? அப்ப நான் என்ன பொய்யா சொல்லுதே? யாருக்கு தெரியும்? வேணும்னா வேணும்னு கேளு, எதுக்கு போடலன்னு போய் சொல்லுதே? யோ, என்னைய பார்த்தா பொய் சொல்ற மாதிரியே தெரியுது. நீ போடாம போயிட்டு நீ பீஸ் போட்டேங்க. எல்லா இலையிலையும் பாரு, வரிசையா பீஸ் இருக்கு. சாப்பாடு வச்சுட்டு போய் 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் பீஸ் தின்னு முடிச்சிட்டனோ?
ஏம்மா இப்படி பொய் சொல்லுதே? பீஸ் வச்சுட்டு போனவன் நானு இல்லைங்க. யோ, உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன். நான் யாருன்னு தெரியுமா? கல்யாண பொண்ணுக்கு ஃப்ரெண்டு. 5000 ரூபா மொய் எழுதியிருக்கேன் நானு. எனக்கு ஒரு பீஸ் வைக்க மாட்டேக்கே. வாயை பாரு வாயை. ஒழுங்கா போய் பீஸ் எடுத்துட்டு வந்து வை. பீஸ் எல்லாம் காலி ஆயிட்டுமா. நாளைக்கு வேணா வா, வேற கல்யாண வீடு இருக்கு, அங்க வேணா தாரேன். என்னது காலி ஆயிட்டா? ஆமா, இன்னமா இருக்கு. எத்தனை பந்தி ஓடி இருக்கு தெரியுமா? எல்லாம் காலி. ஒரு சாப்பிட வந்த இடத்துல பீஸ் கொடுக்காம என்னைய அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்களாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ராதா, சண்டை போடாத. இந்த என் பீஸ் வேணா நீ வச்சுக்கோ. அது எப்படி செல்வி? உனக்கு கொடுத்தது நீ எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்வ? எனக்கு வேண்டாம், நீ தின்னு. அதெல்லாம் கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சே ஆகணும். எனக்கு இவன் பீஸ் வைக்காம வச்சேங்க. இவளை சும்மா விடலாமா? இருந்த நான் போய் சில்பாவை கூட்டிட்டு வரேன். ஏன் சண்டை போட்டு கிடைக்கீங்க? தரவு என்னடி? எனக்கு பீஸே வைக்கல, இவன் வச்சேன், நான் தின்னுட்டேங்க. இப்ப நம்மளுக்குலாம் இந்த பீஸை விட நல்லா சோறு தான்ப்பா பிடிக்கும். நானும் சோறு தான் சாப்பிடுவேன். என்ன அவளுக்கு ஒரு பீஸ் வச்சு விட்டுருங்களே. ஏமா பீஸ் எல்லாம் காலி ஆயிட்டுமா. இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. அடுத்து வர்ற ஆட்களுக்கு வைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு. ஒவ்வொரு இலைக்கு ஒரு பீஸ் வைக்கணும்ல. இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு வைக்காம நீங்க அடுத்த ஆளுக்கு வைக்கிறது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீரோ? அதானே, நல்ல கேளுமாளா. எல்லாரையும் நாங்க பார்க்கணும்ல. இப்ப முதல்ல இருக்கிற ஆளை பாருப்பா. அவளுக்கு ஒரு பீஸை கொண்டு வந்து வை. அதுக்கு பிறகு மற்ற ஆட்களை பாரு. பிரியாணியில பீஸ் கொஞ்சமா தான் கிடந்துச்சு. அதனால இந்த பொம்பளைக்கு நான் வைக்கல. ஏன்னா நம்ம தான் வீட்டுக்கு கொடுத்து விடணும்னு தூக்குவாளி நிறைய பீஸோடு சேர்த்து நிறைய பிரியாணி அள்ளி கொடுத்து விட்டுட்டோமே. இவங்களுக்கு இருக்கிறது தான் போட முடியும். நான் கொடுத்து விட்டது போக மிச்சம்தான் இவங்களுக்கு. அதனால இந்த பொம்பளைக்கு நான் பீஸ் வைக்கவே இல்லை. இவனை உண்மையை தான் சொல்லுதா. நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கேன். சரி என்ன செய்ய? அதுக்கு நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடாம இருக்க முடியுமா? நம்மளுக்கு போக மிச்சம்தான் இவங்களுக்கு. அதனால பேசாம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போயிடணும். அண்ணாச்சி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அண்ணாச்சி. அடுத்து வர்ற ஆட்களுக்கு வேணா பீஸ் காலி ஆயிட்டுன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு கொடுங்க. என்ன சொன்னா இவளுகிட்ட தப்பிக்க முடியும்? சரி இந்தா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவோம். அப்புறம் வரவே கூடாது இந்த பக்கம். ஏக்கா சரிக்கா, நான் போய் பீஸ் எடுத்துட்டு வாரேன். சரிப்பா, இப்ப மாதிரி புத்தி வந்துச்சே. போய் எடுத்துட்டு வந்து கொடு. அவ எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பா? இந்தா இப்ப போய் எடுத்துட்டு வந்துருதேன்க்கா. பாருங்க லட்சுமி அக்கா, உங்களுக்கு எல்லாம் பீஸ் வச்சுட்டு எனக்கு மட்டும் வைக்காம போயிட்டா. பீஸ் கேட்டதுக்கு நான் வச்சேன்னு போய் சொல்லுதான். சரி விடு, இப்ப கொண்டு வருவான். நான் பீஸ் வராம இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரமாட்டேனே. பீஸ் இல்லாத பிரியாணி என்ன பிரியாணி? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம உரிமைக்காக போராடணும். பீஸ் இல்லாமல் பிரியாணி திங்கக்கூடாது. ஆமா நெட்டச்சி, நீ சரியா சொன்ன. பிள்ளைகள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாளுங்க. நம்மளும் சட்டை புட்டுன்னு சாப்பிட்டுட்டு போவோம். ஆமாக்கா, எல்லாம் வீட்டை பார்த்து போவோம். நாளைக்கு மரத்தடியில் உட்காந்து கதை பேசுவோம். ஆமாடி, எல்லாரும் மறக்காம மரத்தடிக்கு வந்துருங்க. ஆமா, வீட்டுல வேற என்ன வேலை? சரி, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புதோம். அதுக்கு முன்னால உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிடுதோம் மக்களே. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆமாம், எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. எல்லாம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழணும். பிரியாணியில பீஸ் வரலன்னா சண்டை போடுங்க. முத்தலகி பாத்தியா? பாத்திரம் பூரா வெள்ளி. ஆமாங்க, பார்க்க பளபளன்னு இருக்கு. எல்லாம் கண்ணை சொலிக்கே. இந்த அளவுக்கு ஒரு சீர்வரிசையை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா பாருங்க, இட்லி சட்டி, அம்மி கல்லு எல்லாம் வெளியிலே இருக்குங்க. நம்ம மருமவ பெரிய ஆளுதான்னு நினைக்கேன். ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டோமேனு ரொம்ப கவலையாக இருந்தேங்க. வெறும் 20 பவுன் நகை தானே போட்டுட்டு வரேன்னா, அதான் ரொம்ப என்ன செய்ய, இப்படி ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்துட்டோமே நினச்சி மனசெல்லாம் வேதனையாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு 20-30 லட்சம் தேரும் போலையே. அதுக்கு மேலேயே இருக்கும். எல்லாம் வெயிட்டா இருக்கு. ஆமாங்க, பரவாயில்ல, நல்லதா போயிட்டு. சரி வா, கல்யாண வீட்டுக்கு வந்த ஆட்களை பார்ப்போம். நம்ம பாத்திரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பிறகு நம்மளே எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. அதுக்குன்னு பார்க்காம சும்மா விட முடியுமா? அந்த பக்கம் வாங்க, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோபா செட்டு, அது இதுன்னு எல்லாம் இருக்கு. போய் பார்த்துட்டு வருவோம். நீ போய் பாரு, நான் போய் வந்த ஆட்களை கவனிக்க. சரி, நீங்கள் எப்படியோ போங்க, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். ஆட்டும். எல்லா பரிசையும் பிரிச்சிட்டீங்களா? இவ்வளவுதான் இருக்கா? ஆமாம்மா, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டோம். யாருக்கு என்ன பரிசு வந்திருக்கு? நம்மளுக்கு தான் எப்படியும் நிறைய வந்திருக்கும். நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்தாங்கல்ல. யாருக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லுமாக்கா. ஏம்மா, நம்மளுக்கு வந்த பரிசு இந்த வால் கிளாக்கு, இந்த பால் குக்கர், இந்த கப்பன் சாசர் செட்டு,
இந்த 3 தாம்மா நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு பரிசுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? சரி சரி, நம்ம சொந்தக்காரங்களாம் நல்ல வசதியான ஆளுக்க பத்தியா, அதனால அவங்களாம் வந்து இந்த மாதிரி சீப்பான ஐட்டத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. யாரோ 1-2 பேர் வேணா இப்படி செஞ்சிருப்பாங்க. மற்ற நம்ம சொந்தக்காரங்க பூரா தங்கமா செஞ்சு தள்ளியிருப்பாங்களே. எம்மா சொல்லுதானேன்னு தப்பா நினைக்காத. நம்ம சொந்தக்காரங்க யாரும் கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இந்த 3 கிஃப்ட் இருக்கு பத்தியா, இது மட்டும்தான் நம்ம சொந்தக்காரங்க கொடுத்தது. நம்ம சொந்தக்காரங்க தங்கம்லாம் எதுவுமே கொடுக்கல. எல்லாரும் மொய் தான் எழுதியிருக்காங்க. சில்பா கையில் வச்சிருக்கிற நகை பூரா அவளுக்கு வந்தது. அப்படியாப்பு? என்ன சொல்லுதே, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தனு தங்கத்துல ஒன்றும் செய்யலையா? ஆமாம்மா, ஒருத்தரும் செய்யல. அது அந்த பால் குக்கரையும் வாழ்க்கலாக்கையும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்களே. இந்த பால் குக்கரையும் வாழ்க்கலாக்கையும் வாங்கி கொடுத்தது யாரா இருக்கும்னு நினைக்க? உங்க அப்பா வீட்டு சொந்தமாக தான் இருக்கும். உங்க அம்மா வீட்டு சொந்தம் அப்படிலாம் கிடையாதுப்பு. அவங்களாம் எவ்வளோ பணக்காரங்க தெரியுமா? எல்லாரும் நல்ல அழகா செய்வாங்க, அள்ளி அள்ளி செய்கிற ஆள்க. மொய்யெல்லாம் பாரு, நோட் எடுத்து பார்க்க சொல்லு. குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்கு குறைய யாரும் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. 1 லட்சம், 10,000, 50,000 செஞ்சிருப்பாங்க. எடுத்து பாரு, அப்போ தெரியும் என் சொந்தக்காரங்களை பற்றி உனக்கு. அப்படியே சொல்லுதே. சரி இரு, நோட்டில் பார்த்துருவோம். அப்பாட்ட கேட்க. எப்பா, இந்த சொந்தக்காரங்கெல்லாம் மொய் எழுதியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். யார் யார் எவ்வளோ எழுதியிருக்கான்னு சொல்லுங்க. நோட்டில் நல்லா பார்த்துட்டேன்ப்பா. 10 தடவைக்கு மேலே எண்ணி எண்ணி பார்த்துட்டேன். என் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்த்து 5,000 ரூபா மொய் எழுதியிருக்காங்கப்பா. வெறும் 5,000 ஓவாய் எழுதுனாங்களாக்கும்? ஆமாம்மா, என் சொந்தக்காரங்கெல்லாம் எழுதுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க தான் வெறும் 5,000 ரூபா எழுதிட்டு போயிருக்காங்க. இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டானுங்க. படிங்க படிங்க, எங்க சொந்தக்காரங்க எழுதியிருக்கிறத படிங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துட போகுது. அதெல்லாம் அப்போதே வந்தாச்சுமா ஹார்ட் அட்டாக்கு. அப்படியா? மலைச்சு போயிருப்பீங்களே. எவ்வளோ வந்திருக்கு சொல்லுங்க, எத்தனை லட்சம்? அந்த அங்கனுக்குள்ள கீழே இருக்கு பத்தியா, பால் கிழக்கு, பால் குக்கரு, கப்பன் சாசரு, அது 3 உங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்தது தான். அது போக 300 ரூபா மொய் வந்திருக்கு. ஏங்க நல்லா பார்த்து சொல்லுங்க, தப்பு தப்பா பார்த்துருக்க போறீரு. எங்க சொந்தக்காரங்களாம் இந்த வாழ்க்கையாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்க அக்கா குடும்பம்னு ஒன்று வந்துச்சுல்ல, அவங்க தான் இந்த வாழ்க்கையிலக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ மொய்? மொய்யெல்லாம் எழுதல, நல்ல பிரியாணி சாப்பிட்டு போயிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் மொய் எழுதிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஆளுக்கு 100 ரூபா. வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு 5 பேரை கூட்டு வந்து பிரியாணி தின்னுட்டு போயிட்டாங்க. ஆட பாவி மக்கா, 5 லட்சம் செலவு பண்ணி கல்யாண ரிசப்ஷன் நடத்தினே. அதுக்கு தான் ஏசி மண்டபம்லாம் வேண்டான்னே. கேட்டீங்களா? நல்ல சிறப்பாக செஞ்சிடணும்னு செஞ்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து நம்மளை செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அப்போ அவ்வளவுதான் பரிசா? வேற ஒன்றும் கிடையாதா? ஆமாம்மா, சில்பாக்கு வந்தது மட்டும்தான் பரிசு. அவளுக்கு தான் பாத்திரம், சீர்வரிசை எல்லாம் வெள்ளியில வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்திருக்கு. அவ கையில் வச்சிருக்கிற நகை பூரா வந்திருக்கு. அதுக்கு பிறகு வெளியே ஒரு வண்டி நிக்கி, அவளும் வந்திருக்கு இவளுக்காக. சில்பாக்கு வந்திருக்கிற மொய்யெல்லாம் எண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு 2.5 லட்சம் வந்திருக்கு. ஏ ஆத்தாடி ஆத்தா, அந்த பிள்ளைக்கு 2.5 லட்சம், நம்மளுக்கு வெறும் 5,300 ரூபாயா? ஆமா முத்தழகி. மருமோளே, உனக்கு நகை எவ்வளவுமா வந்திருக்கு? அதெல்லாம் நான் கணக்கு பார்க்கலத்தே. பார்க்கணுமா? பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும்ல. கொண்ட அத்தை பார்க்க. நானே பார்க்க. சரி பார்த்து சொல்லு. சிம்ரன் சொன்னா இந்த நெக்லஸ் இந்த கம்மலும் சேர்த்து ஒரு 10 பவுன் இருக்குன்னு சொன்னா. அடியாத்தி, 10 பவுனா? 10 பவுன் எவ்வளோ ஆச்சு? 10 பவுன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் 12 லட்சம் வருமா? ஏ அம்மா, அவளை வந்துட்டா. அடுத்து இந்த வளையல் 2 வளையல் இருக்கு, 2 நல்ல தடியா இருக்கு, 5 பவுன்னு சிம்ரன் சொல்லிட்டு போனா. 5 பவுனுன்னா எப்படி 5 லட்சத்துக்கு மேல இருக்குமே. அது ஒரு 10 லட்சம், இது ஒரு 5 லட்சம், 15 லட்சம் வந்துட்டு. அதுக்கு பிறகு பட்டம்மா பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மது எனக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. லட்சுமி அக்காவும் இளிச்சக்காவும் சேர்ந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா பரவாயில்லையே, கல்யாண பொண்ணுக்கு சீர்வரிசைக்கு ஒரு 20 பவுன் நகை சும்மாவே கிஃப்டா வந்துட்டே. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படித்தாம்மா இருக்கணும். என் சொந்தக்கார பயல்களும் இருக்கானுங்களே, நாளை பின்ன அக்கா நொக்கான்னு வீட்டு பக்கம் வரட்டும், காலையே வெண்ணியை கொண்டு ஊற்றி அனுப்பி விடுதே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, வர முடியாம இருந்திருக்கும், செய்ய முடியாம இருந்திருக்கும். தங்க விற்கிற வேலைக்கு எல்லாரும் தங்கத்துல செய்ய முடியுமா? உனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது. நீ மட்டும்தான் இருக்க. இந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் உனக்கு துணையா இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த ஊர்க்காரங்களே உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஏன் சொந்தக்கார பையலுக்கு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டானுங்க போலயே. வண்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு. பாவம், அவங்களும் கஷ்டப்பட்டு கடனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போறாங்களா? எப்படினாலும் செய்யணும்னு ஒரு மனசு வருது இல்லம்மா.
என் வீட்டு ஆட்களுக்கு அது வரலையே. உன் வீட்டு ஆட்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. உங்க வீட்டு ஆளுக மட்டும் அப்படியே தங்கமா வந்து இழைச்சி தள்ளிட்டாங்களாக்கும். என் வீட்டு ஆட்களாவது 5000 ரூபா செஞ்சாங்க. உன் வீட்டு ஆளுக்கு வெறும் 300 ரூபாம்மா. நீ எல்லாம் வாய் பேசாதே. சரி சரி மருமோளே, அந்த நகையெல்லாம் கொண்டா, அத்தை கொண்டு பீரோல வைக்க. வேண்டாம் தே, உங்க பீரோ பழைய பீரோவா இருக்கு. நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அது ஒரு தட்டு தட்டுனா கூட உடைஞ்சிரும். அதனால திருட வந்து ஈஸியா திருடிட்டு போயிருவான். அதனால நானே வச்சுக்கிடுதேன். தலைவர் எனக்கு நல்ல ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அதுல நான் நகையை வச்சு பூட்டி வச்சுக்கிடுதேன். வேண்டாம், உங்க நகையும் சேர்த்து தாங்க, நானே வச்சுக்கிடுதேன். என்ன வந்த அன்னைக்கே இவன் நம்மளை எதிர்த்து பேசுதா? இதெல்லாம் முதலே பேசுனது தானம்மா. நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துறணும், நான் தான் வச்சுக்கிடுவேன்னு சொன்னோம்ல. உன் 20 பவுனு இப்போ வந்து 20 பவுனு எல்லா நகையும் அத்தைகிட்ட கொடுத்துறணும். அத்தை தான் பத்திரமா வச்சுக்கிடுவேன். அதான் சொன்னேனே, உங்க பீரோல பாதுகாப்பு கிடையாது. நானே பத்திரமா வச்சிருக்கேன். நான் என்ன ஓடிய போறேன்? இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாரேன். ஏமா சில்பா சொல்றது உண்மைதானம்மா. நம்ம வீட்டில் இவ்வளவு சீர்வரிசை பாத்திரம் வந்திருக்குன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். எவனாவது திருட வந்தா கூட படக்குன்னு திருடிட்டு போயிடுவாம்மா. உன் பீரோ சேஃப்டி கிடையாது. அதனால சில்பா சொல்ற மாதிரி எங்க ரூம்ல இருக்கிற லாக்கர்லயே நாங்க வச்சுக்கிட்டுதோம். சரியா? பத்திரமா இருக்கும். ஏல பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டியோ? அப்படிலாம் இல்லம்மா. சில்பா சொல்றது கரெக்டு தானே. நான் நியாயத்து பக்கம் பேசுதேன். இங்கே பாருமா, கட் அண்ட் ரைட்டாக உனக்கு சொல்லிடுதேன். இந்த வீட்டு ஆட்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வீட்டில் உள்ளவங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. சரியா? எல்லாம் உண்மையாக இருக்கணும். அதை இதை உங்களுக்கு நானும் சொல்லுதேன் அத்தம்மா. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இது சொந்த வீடுன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இது வாடகை வீடுன்னு உங்க பிள்ளை சொன்னாரு. அதெல்லாம் உண்மையா? அது என் மவனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. சொந்த வீடெல்லாம் கட்டி தரேன்னு கூட சொன்னாங்க. நான் தான் சரி என்ன செய்ய, என் மவன் ஆசைப்படுதானேன்னு உன்னையே கட்டி வச்சேன். சரி அதுக்குன்னு நீ சீர்வரிசெல்லாம் கொண்டு வராம விட்டா உன்னையும் சும்மா விட்டுருவேனா? அதனால தான் உங்ககிட்ட சொந்த வீடுன்னு சொன்னேன். அப்போ தானே நல்லா நிறைய செய்வீங்க. அப்ப இதுக்கு பேரு பொய் இல்லையா? மருமகளை நீங்க ஏமாத்தலாமா? சொந்த வீடு தானம்மா, கட்டிட்டா போச்சு. இவ்வளோ வெள்ளி பாத்திரம் கிடக்கல, எல்லாத்தையும் வித்து பறக்கி வீடு கட்டிட வேண்டியதானே. ஒத்த டம்ளர்ல கூட கையை வைக்க விட மாட்டேன். இது எல்லாம் எனக்கு சீர்வரிசையா வந்தது. இது என் காலத்து வரைக்கும் நான் தான் பாத்துக்கிடுவேன். இதுல தானே சமையல் பண்ணுவேன், இதுல தானே சாப்பிடுவேன். ஏம்மா வெள்ளி பாத்திரத்துலயே சமையல் பண்ணி சாப்பிட போறே? ஆமா, இதுல இருந்து எதையும் நான் விற்க விட மாட்டேன். சரி பாத்திரத்தை வச்சு சமைச்சுக்கோம்மா. அந்த நகையெல்லாம் கொடு, வித்து பறக்கி நம்ம வீடு வாங்குவோம். ஏமா அது சுந்தரி கல்யாணத்துக்காக வச்சிருக்கேம்மா. அப்படியா மவனே? இப்போ தான் நீ அம்மாக்கு ஏற்ற மகனா இருக்க. இங்க பாருங்க தே, என்கிட்ட இருந்து நீங்க இன்னொரு விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையே மறைச்சிட்டீங்க. என்ன முத்தலகி, மருமகட்ட நம்ம பிள்ளைய பத்தி சொல்லவே இல்லையா? அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா எவன் பொண்ணு கொடுக்க வருவான்? அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லுதீங்க, உண்மையே இருக்க மாட்டேங்கீங்க. சில்பா, நான் உங்ககிட்ட இன்னமும் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. இல்ல, நீங்க போய் தான் சொல்லுதீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு என் நகையை பூரா உங்க தங்கச்சிக்கு போட்டு விட்டு கல்யாணம் முடிச்சு அனுப்பணும்னு பாக்கீங்க. ஏம்மா இதெல்லாம் நாட்டில் நடக்கிறது சகஜம் தானம்மா. பொண்டாட்டிட்டு நகையை வாங்கி தங்கச்சிக்கு போட்டு அனுப்புறது என்ன பெரிய புது விஷயமா? முடியாது. எனக்குன்னு ஆசை இருக்கும். எனக்குன்னு நகை போடணும்னு எண்ணமே இருக்காதா? எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? அவளுக்கு வேணும்னா நீங்க சம்பாதிச்சு வாங்கி கொடுங்க. நான் ஏன் கொடுக்கணும்? ஏமா சில்பா சொல்றது கரெக்டு தாம்மா. நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இவ நகையை நம்ம எப்படி கேட்க முடியும்? அதுல நம்மளுக்கு உரிமையே கிடையாதுமா. அவ நகையை அவ தான் வச்சுக்கிடணும், அவ தான் போட்டுக்கிடணும். நம்ம தங்கச்சிக்கு நகை வேணும்னா நம்ம தாம்மா வாங்கி கொடுக்கணும். நானும் முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டேம்மா. இல்லை என்ன நீ இவளுக்கு சால்ற அடிக்கே? சால்ற அடிக்கலம்மா, உண்மையே பேசுதேன். அந்த காலத்திலேயே நிறைய பொண்ணுங்க இப்படித்தான். தங்கச்சிக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னு நகையை பூரா கலத்தி கலத்தி கொடுத்துருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நகை கிடைக்கவே கிடைக்காது. இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு பேசாம இருப்பாங்க. அந்த மாதிரி இனிமே நடக்கக்கூடாதுமா. அவ நகையை அவளே வச்சுக்கிடட்டும். தங்கச்சிக்கு எது வேணுமோ நம்ம செய்வோம். நான் தான் வேலைக்கு போறோம்ல, இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சி பார்ட் டைம் ஜாபு அது இதுன்னு பார்க்கேன். தங்கச்சிக்காண்டி நான் எல்லாம் செய்யுதேன். அது காணாது தங்கச்சியும் வேலைக்கு போட்டோம். படிச்சு முடிச்சுட்டு அவளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். அவளுக்கு தேவையான நகையை அவளே சேர்த்துக்கிடட்டும். ஆமா முத்தலகி, நம்ம பிள்ளை சொல்றது கரெக்டு தான். சில்பா பாரு, தனியா இருந்தாலும் அவளுக்குன்னு 20 பவுன் நகையை அவளே சேர்த்து வச்சிருக்கா. அதுக்கு பிறகு இப்போ ஒரு நகை 20 பவுன் கிடைச்சிருக்கு. அதனால அவளுக்கு சந்தோஷம்தான். அவ சேர்த்து வச்சிருக்காள்ல, அதே மாதிரி நம்ம பிள்ளையும் சேர்த்து வைக்கட்டும். நம்ம பிள்ளைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். இருந்து அவளால சேர்த்து வைக்க முடியாதா? சேர்த்து வச்சு அவளையும் கல்யாணத்தை முடிச்சுக்கிடட்டும்.
சில்பா என்னைய மன்னிச்சிரு. சொந்த வீடு இருக்குன்னு சொன்னதுக்காகவும் என் தங்கச்சி விஷயத்த மறைச்சதுக்காகவும் மன்னிச்சிருன்னு. இனிமே உங்ககிட்ட நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். உன்னைய நான் ராணி மாதிரி பார்த்துக்கிடுவேன். சரி ராஜு, ரொம்ப ரொம்ப நன்றி. சரிம்மா, அத்தை பேசுனது தப்பு தான். இனிமே அப்படி பேச மாட்டேன்னு. பரவாயில்லத்தே, உங்க மேல எனக்கு கோபம் வரல. எனக்கு அம்மா அப்பா கிடையாது, உங்களது என் அம்மா அப்பாவை நான் நினைக்கேன். மன்னிச்சிருமா, உங்ககிட்ட போய் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேனே. நீ என்னைய அம்மாவா நினைக்கியா? ஆமாத்தே, நீங்க தான் எனக்கு அம்மா. என்னடி வந்தோன்னு ஆளாளுக்கு மடியில படுத்து உருண்டுட்டு கிடைக்கீங்க? வேற என்ன செய்ய, மரத்தடியில் காற்று நல்லா குளு குளுன்னு வருது. வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியல, ஒரே வெக்கையாக இருக்குது. இங்கே வந்து படுத்தாதான் நல்லா இருக்குது. ஆமாக்கா, ராத்திரியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னொன்னு தூக்கமே வரலக்கா. அவர் ஏதாவது கதை பேசிக்கிட்டே இருப்பார், கொரட்டை விடுவார். அந்த சத்தத்திலே தூங்கி தூங்கி பழகிட்டா. அவர் இல்லைன்னொன்னு வீட்டில் போர் அடிக்கி தூங்க முடியல. ஒரு வழியே சில்பா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு. அந்த பிள்ளை நல்லா இருந்தா சரிதான். ஆமாத்த பாட்டி, இனிமே சந்தோஷமா இருப்பா. நம்ம எல்லாரும் அவளுக்கு 1000 ரூபா மொய் எழுதணும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தியா நம்மளே எப்படி செய்ய வேண்டியதாக போயிட்டுன்னு. ஆமா இளிச்சக்கா, நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டு தான். இனிமே சில்பா அந்த வீட்டில் தலை நிமிர்ந்து இருப்பாள்ல, அவளை யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாதுல்ல. நீங்க வந்து சொல்லலைன்னா நான்லாம் ஒரு 150 ரூபாய்க்கு என்னத்தையாவது ஒன்று வாங்கி கொண்டு கொடுத்துருப்பேன்க்கா. 5000 ரூபா மொய் எழுதிட்டேனே. நானும் 5000 ரூபா எழுதுனேன். சரிடி, செஞ்சுட்டு சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டலக்கா, உண்மையும் சொல்லுதோம். என் மகா வந்து சொல்லலைன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த சில்பா மாமியார் இப்படிலாம் பேசியிருக்காங்களோ? ஆமா அத்தை பாட்டி, சில்பா மாமியார் அவகிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நகை குறைய போட்டு வர, ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளை தானே, அப்படி இப்படின்னு அவளை பற்றி பேசியிருக்காங்க. என் மவனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு வந்துச்சு, என்ன செய்யணும் தான் உன்னை கேட்டதும் நகையை பூரா என்கிட்ட கொடுத்துடணும், நீ அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும், எங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும், அது இதுன்னு நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அதனால அந்த பிள்ளை என்ன செய்யன்னு தெரியாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ கடவுள் புண்ணியங்க்கா. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் மஞ்சு அந்த பக்கமாக போகும்போது மதுவும் மற்ற டீச்சர்களும் பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்திருக்கு. கேட்டுட்டு வந்து சொன்னதுனால தான் நம்ம உஷாராயிருக்கோம். ஆமாட்டி, இல்லைன்னா ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. நம்மளும் ஆளை போல போய் ஆளுக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு மொய் செஞ்சுட்டு வந்திருப்போம். அந்த பிள்ளை என்ன நினைப்பாங்க, இவளுக்குன்னு யாரும் கிடையாது, இவ ஒரு அனாதை பிள்ளை, இவளை நம்ம என்னன்னாலும் செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க மாமியாக்காரி போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்த குடில் இப்போ அவளை போட்டு தூக்கி வச்சு ராணி மாதிரி தாங்குவாங்களே. ஆமா, அப்படி ஒரு சீரு செஞ்சு விட்டுட்டோம்ல. தலைவரும் பங்குக்கு எப்படி செஞ்சாரு பாருங்க. ஆமாட்டி, வெள்ளியா கொண்டு வந்து இறக்கிட்டாரு. கண்ணே கூசுது, பல பலன்னு இருந்துச்சு. பாத்திரம் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மியெல்லாம் வெளியில் வாங்கியிருக்காரே, நங்கு நங்குன்னு 4 அடி அடித்தோம்னா உடஞ்சிராது. அது நல்ல வெயிட்டா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதுல போட்டு அரைக்க முடியாது, சும்மா ஷோகேஸ்ல வச்சுக்கிட வேண்டியதான். சரி, அவன் நம்ம வீட்டு பிள்ளை, அதனால அவளுக்காண்டி கடனை வாங்கி எல்லாம் செஞ்சுட்டோம். இனிமே கடனை அடைக்க வேண்டியதான். நாங்கள் வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்கினோம். சரி, லட்சுமி அக்காவும் இளிச்சக்காவும் நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கினாங்க. செல்வியாட்டு பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கடனை வாங்கிட்டு வந்து 5000 ரூபா கொடுத்துட்டா. நீ கடன் வாங்கியிருக்க மாட்டியே, உன்கிட்ட தான் பீரோல ஒரு 1.5 லட்சம் இருந்துச்சுல்ல. ஏ அம்மா, இந்த 1.5 லட்சத்திலேயே நிக்கியம்மா, ஏமா அப்படி என்னை பாடா படுத்துதே. அதெல்லாம் எப்பமோ காலி ஆயிட்டுமா. வட்டிக்காரன் வந்து அவ்வளத்தையும் புடுங்கிட்டு போயிட்டான்னு ஒரு நாள் சொன்னோம்ல. ஓ, புடுங்கிட்டானா? அப்ப சரி. முருகேசனும் பட்டமாவும் கூட சில்பாக்கு நல்ல மோதிரம் வாங்கி போட்டாங்க போல. ஆமாட்டி, நான் என்னத்த செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட்டு தான் அந்த பிள்ளைக்கு அழகா ஒரு மோதிரம் வாங்கிடுவோம்னா, அதனால 1 பவுன்ல ஒரு மோதிரம் வாங்கிட்டோம். அது நல்ல அழகு போல இருந்துச்சு. இந்த மாமியாக்காரி நகையை பூரா ஏன்ட்ட கொடுத்துறணும், நான் தான் வச்சுக்கிடுவேன்னு சொல்லியிருக்கு. அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா, அதை பத்தி சொல்லவே இல்லையா, மறைச்சு வச்சிருக்காங்க. தெரியாதனமா அந்த குடும்பத்தில் கொண்டு சில்பாவை மாட்டி விட்டுட்டோமோ? அது எப்படி சும்மா விட்டுருவோம், நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருப்போமே. அவ இந்த ஊர்ல தானே இருக்கா. சில்பா பிறந்த நாள் என்னைக்கு வருது? சில்பா பிறந்த நாள் மே மாதம் 10ஆம் தேதி வரும். சிம்ரன் எதுக்கு கேட்க? இல்லை, சில்பாக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கேன். இவா ஒருத்தி அப்பப்போ பீதியை கிளப்பிக்கிட்டு இருப்பா. இல்லை, உண்மையாதான் கார் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கேன். அவ வீடு கட்டின பிறகுனா காரை விடுவா, இப்ப கொண்டு காரை எங்க விடுவா? வாடகை வீடே நல்லா பெருசாக தானே வச்சுருக்காங்க. நம்ம எல்லாம் சொந்த வீடு நினச்சி நம்பிட்டோம்ல. அந்த வீட்டில் கார் விட இடம் இருக்குக்கா, அங்கேயே விடட்டும். அப்ப சில்பா பிறந்த நாளைக்கு காரா? யாரும் அவட்ட சொல்லாதீங்க, சர்ப்ரைஸாக வாங்கி கொடுப்போம். நாங்க ஏமா போய் அவட்ட சொல்ல போறோம்? சிம்ரன் தங்கம், அக்காக்கும் அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. அப்படியா ராதா ஆண்டி, உங்கள் பிறந்த நாள் வருதா? சரி, அப்போ நான் எல்லாருக்கும் பிரியாணி போடுவீங்களா? நான் பிரியாணி போடுதம்மா, நீ எனக்கு என்ன வாங்கி தருவே?
நான் உங்களுக்கு அழகான சேலை எடுத்து தரேன். எனக்கு மட்டும் சேலை, சில்பாக்கு மட்டும் காரா? சில்பா உன் மாமியார் வீட்டுக்கு புதுசா போயிருக்கா. அந்த பிள்ளைக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் இருக்கோம். அந்த மாமியார் வீட்டில் போய் அவளை யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுல்ல. அங்கே போய் அவள் கெத்தா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீயும் வந்து கூட கூட என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு இருக்காதே, சரியா? நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் லட்சுமி அக்கா. உண்மை நினச்சிட்டீங்களா? சும்மா. ஆமாட்டி, லட்சுமி சொல்கிறது சரிதான். சில்பாக்கு இப்போ எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். மாமியார் அவகிட்ட பேச கொஞ்சம் பயப்படுவாங்க. அவளை நல்ல பாசமாக பார்த்துக்கிடுவாங்க. என் மருமக நல்ல பணக்காரி, அவகிட்ட நிறைய சொத்து இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்ட்டு அவங்க பேசாமல் அவளை மரியாதையாக நடத்துவாங்க. இல்லைன்னா அவளை ஒரு மாதிரி நடத்துவாங்க பற்றியா? அதுக்காக தான் லட்சுமி வந்து சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுட்டு அவங்க மாமியாக்காரி இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சரி கடனை வாங்கினாலும் எல்லாரும் எல்லாம் செஞ்சிருவோன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் அந்த பிள்ளைய சந்தோஷமாக இருக்கான்னு நம்ம அப்பப்போ பார்த்துக்கிடணும். நம்மளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? அதெல்லாம் பார்த்துருவோம். அவளுக்கும் 4 பேர் இருக்காங்கன்னு காட்ட வேண்டாமா? சரி, வீட்டில் எல்லாரும் சமைச்சிட்டீங்களா? நாங்களாம் சமைச்சு வச்சிட்டோம்ப்பா. சமைச்சிட்டு தான் வந்தோம். சோறு மட்டும் சூட பொங்கணும். குழம்பு வச்சு கூட்டெல்லாம் வச்சாச்சு. நான் வெறும் கூட்டாஞ்சோறு தான் பொங்குனேன். எங்கள் வீட்டுக்கார் வேற பாடம் நடத்த போயிட்டாருல்ல. பிள்ளைகள் மட்டும்தான் கிடக்காளுங்க. எனக்கும் பிள்ளைகளுக்கும் தானேன்னு கூட்டாஞ்சோரை பொங்கி வச்சுட்டேன். மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன். அதை வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். பிள்ளைகள் அப்பளம் கேட்பாளுங்க. 2 அப்பளத்தை பொரிச்சு கொடுத்துட்டு நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயை போட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம்னா நல்லா கொண்டாங்கும். சூப்பராக இருக்கும். ஐயோ கடவுளே, வீட்டுக்காரு பாடம் நடத்த போயிருக்காருன்னு உயிரை வாங்குதாங்களே. டிவியை போட்டு பார்த்துட்டாங்கன்னா தொலைஞ்சாரு அவங்க வீட்டுக்காரு. உங்கள் வீட்டுக்கார் பாடம் நடத்த போயிருக்காருன்னு சொன்னீங்க. அவர் எப்படி பாடம் நடத்துதாருன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? வீடியோ கால் போட்டு என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானே. அவர் எப்படி பாடம் நடத்துதாரு அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா ரசிக்கலாம்ல. ஆமாடி, நல்ல ரோசனை கொடுத்த. வீடியோ கால் போட்டு பார்த்துறட்டா? சுவாலியை முடிச்சு விட்ருவாங்க போலையே. லட்சுமி அக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஃபோனில் எடுக்கக்கூடாது. எடுத்த பிறகு உங்கள் வீட்டுக்காரர் தான் சத்தம் போடுவாங்க. ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்கக்கா. ஃபோனில் அடிக்காதீங்க, அவரே அடிக்கட்டும். ஆமாடி, எங்கள் வீட்டுக்கார் வேற சொல்லிட்டு போனாரு, நான் பிஸியாக இருப்பேன், ஃபோனில் அடிக்காதே, நானே பண்ணுதேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா ராத்திரி எல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்து கிரிக்கெட் பார்ப்போமா? அப்படின்னா எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. மொட்டை மாடிக்கு டிவியை தூக்கிட்டு போயிடுவோம். மொட்டை மாடியில் நல்ல குளு குளுன்னு காற்றடிக்கும். நல்லா படுத்துக்கிட்டே டிவி பார்க்கலாம். நல்ல மேட்ச் பார்க்கறதுக்கு ஏற்ற இடம். சுவாலியை முடிச்சிருவாங்க போலையே.